இந்த லோட்டோ சிஸ்டம் மட்டும் இல்லை அப்படின்னா பல எலக்ட்ரீஷியன்களோட உயிர் போயிடும். லோட்டோ சிஸ்டம் அப்படின்னா என்ன? இதை வந்து லாக் அவுட் டேக் அவுட்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யும் போது ஒரு மோட்டரை வேலை செய்யறோம்னு வச்சுப்போம். அந்த மோட்டரை வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் போய் ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது அந்த மோட்டரோட மெயின் பிரேக்கரை ஆஃப் பண்ணி அதுக்கு ஒரு பூட்டு போட்டு அந்த சாவியை அந்த எலக்ட்ரீஷியன் கையில வச்சிருப்பாரு. இதை வந்து லாக் அவுட்னு சொல்லுவோம். டேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுல வந்து எந்த எலக்ட்ரீஷியன் எந்த இடத்துல வேலை செய்யறாங்க அப்படிங்கறத எழுதி அந்த பிரேக்கர்ல வந்து ஒரு டேகை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. வேற யாராவது அதை வந்து பார்த்தா ஆன் பண்ண முடியாது. அப்ப இந்த பிரேக்கர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அந்த எலக்ட்ரீஷியன் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்து மறுபடியும் இந்த டேகை எடுத்துட்டு லாக்கை ஓபன் பண்ணி அவரால் மட்டும்தான் இதை ஆன் பண்ண முடியும். அதோட சாவி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை தான் வந்து லோட்டோ சிஸ்டம்னு சொல்லுவோம். லாக் அவுட் அண்ட் டேக் அவுட். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல்ல மிகப்பெரிய சேஃப்டி பர்பஸ்க்காக தான். இந்த லோட்டோ சிஸ்டம் போடாம நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் எலக்ட்ரிஷியன் ஷாக் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். நான் உங்க மின்சார மனிதன்.